மடிக்கணினி லேப்டாப்பை நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால அடுத்து வரக்கூடிய நம்முடைய ஆட்சியிலே 5 ஆண்டுகளுக்குள் 35 லட்சம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அந்த லேப்டாப்புகள் வழங்கப்படும். விவசாய பெருமக்களுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு எந்தவித மின் மோட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டர்களை, எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத மோட்டர்களை நம்முடைய விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த விவசாயிகளுக்கு அந்த மோட்டர்கள் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 854 கோடி மதிப்பீட்டில் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக குடிசை இல்லா மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் மாறியுள்ளது. நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சத்திரம் ஒன்றியம் முழுவதும் சாலை வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சத்திரம் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு சிலையுடன் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. இனி நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நாமக்கல்ல ஜவுளி குழுமம் உருவாக்கப்படும். காவிரி ஆற்றில் மேலப்பேட்டை பாளையம் பகுதியிலே குளிப்பதற்கான படித்துறை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அது அமைத்து தரப்படும். திருமணி முத்தாரின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கப்படும். கோழி வளர்ப்பு தொழிலில் ஆலோசனைகளை வழங்கிட ஒருங்கிணைந்த கோழி வளர்ப்பு மையம் உருவாக்கப்படும். அந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றி தரும். மோகனூர் பாசன வாய்க்கால் கரையிலே உள்ள மண்பாதையை கான்கிரீட் பாதையாக மாற்றி தருவோம். சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்க சுய தொழில் தொடங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன், மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். இதையெல்லாம் நிறைவேற்றி தர எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மண்ணிலே தொடர வேண்டும். தமிழர்களுடைய சுயமரியாதையை பாதுகாக்க, மொழியை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க நாம் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய கூட்டணி இயக்கங்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒன்றை மறுபடியும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பிரச்சாரத்தை நான் கீழடியிலே இந்த முறை துவங்கி இருக்கிறேன். ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சித்தாந்தத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்திற்கும் எதிரான தேர்தல் இந்த தேர்தல். தமிழகத்தை வேண்டிய தேர்தல், இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை இந்த தொகுதியிலே நம்முடைய நாமக்கல் ராணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் உருவாக்கி தந்திட வேண்டும். நன்றி, 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 வணக்கம்.